ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சாதம், சப்பாத்தி, பூரி அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை வேக வச்சு மேலே இருக்க அந்த ஓடை உரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி நடுவில் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாம் உள்ளே இறங்கும். இல்லை மேலே வந்து ப்ளஸ் மாதிரி போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு முதல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு, தேங்காய் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டைக்கு தான் அளவு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த முட்டையை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு முட்டையை போட்டோன்னா முட்டையோட டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வெறுமனே அப்படியே போடுறதுக்கு பதிலாக. ஸோ அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதனால் வந்து மூடி போட்டுட்டு வதக்கிக்கோங்க தக்காளியை. ஸோ உங்களுக்கு வந்து தக்காளி ஈஸியாக வெந்துடும். அப்போனா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு வச்சு வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஒரு தொக்கு மாதிரி வரணும். அதனால் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கறி மசால் பவுடர் இருக்குது, அதுதான் 2 ஸ்பூன் சேர்த்தேன். இதில் வந்து வரமிளகாயும் மல்லியும் சோம்பு சேர்ந்து அரைச்சது. ஸோ உங்கள்கிட்ட வந்து கறி மசால் பவுடர் இல்லை வந்து குழம்புத்தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லை தனித்தனியானாலும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே வதக்குங்க, தண்ணி சேர்க்காதீங்க. ஸோ இதையுமே வந்து மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த குழம்பு பொடியோட பச்சை வாசனை போந்தொட்டி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெயிலே வதக்கினீங்க தான் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிச்சு பார்த்திங்களா, நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயுமே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்படினாலும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நமக்கு வந்து மசாலாலாம் வேகணும் இல்லையா, தேங்காய், முந்திரி பருப்பு, அதனால் கடாயை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அது கொதிக்க தட்டிக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு இல்லையா. ஸோ மசாலா நல்லா வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்தாலே குழம்பு நல்லா கட்டியாயிரும். ஸோ இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு கட்டியாக வேணுன்னா வந்து நீங்கள் இந்த அளவே வச்சுக்கலாம். இல்லை தண்ணியாக வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு அந்த மாதிரினா இந்த மாதிரி கட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. கருவேப்பிலை முதலே சேர்க்காமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து குழம்பு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும், தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடாயை வந்து மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து முட்டையில் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். சப்பாத்திக்குனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், குழம்புக்குனா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் அளவு பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு எடுத்தாச்சு. ஸோ ஒரு எம்மியான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து சாதத்துக்கு தான் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து என்னோடய சேனலை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.